ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பானெக் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக யூனிக் மாதிரி தான், இதில் கொஞ்சம் தான் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். வாங்க இந்த பானெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஷோல்டர் வந்து இப்போ 3 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு தான் வந்து எடுக்கணும். நம்ம மேலே வந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதிலேருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக எடுக்கணும். இதுதான் வந்து பானெக்குக்கும் யூனிக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நம்ம சேம் மேலேயும் 3 இன்ச்சு கீழேயும் 3 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா நெக் வந்து ரொம்ப அகண்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மேலே வந்து 3 இன்ச் எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து 2.5 எடுத்துக்கோங்க. மேலே 2.5 எடுத்திங்கன்னா கீழே வந்து 2 எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து இருக்கும். ஹைட்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே நல்லா வந்து டார்க்காக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு லைனிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லைட்டாக வந்து மார்க் வந்து விழுந்திருக்கும். உங்களுக்கு அது நல்லா தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக திருப்பி வச்சுட்டு அது மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்க அப்படின்னா அதோட அச்சு வந்து நல்லா விழுந்துடும். அதுக்கப்புறமா நல்லா டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கழுத்து வந்து கீழே கொஞ்சம் வந்து அகலம் கம்மியாக வருது இல்லையா, இதை தைச்சி முடிக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்ட் பக்கம், அதாவது ராங் சைடு வந்து அடியில் போகிற மாதிரியும் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பின் பண்ணி எடுக்கும்போது அந்த லைனிங்கில் இருந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா விலகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஏன்னா விலகிடுச்சு அப்படின்னா ப்ளவுஸ் அங்கங்கே சுருக்கடிக்கிற மாதிரி நேராக வராது. அதனால நல்லா இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த கார்னர் வந்ததுக்கப்புறமா நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த கார்னர் வந்ததுக்கப்புறமா நிறுத்திட்டு மறுபடியும் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பின் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஊக்குப்பட்டி வீப்பட்டி அடிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அதேமாரி நம்ம யூனிக் மாதிரி நிறைய அந்த கட்டிங் வந்து போடுவோம் இல்லையா, அந்த திருப்பி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய போட தேவையில்ல. பானெக்குங்கிறனால இந்த 2 இடத்துல மட்டும் கட் பண்ணால் போதும். கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வந்து ப்ளவுஸை லைட்டாக திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த 2 பீஸ் இருக்குல்ல, இந்த 2 பீஸுக்கு மேலே லைனிங் வந்து இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 2 பீஸும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு கடையில் போகிற மாதிரி வச்சிடாதீங்க. லைனிங் கடையில் இந்த மாதிரி வரணும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லைனிங்க்கு மேலேயே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பீஸை வந்து திருப்பறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பும்போது ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு அதே மாதிரி தான் அந்த கார்னர் வந்தோடனே நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நேராக வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த கார்னர் வரைக்கும் அடிச்சுக்கோங்க. கார்னர் வந்ததுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து பீஸை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் போடும்போது நல்லா நீட்டாக வந்து வரும். அதே மாதிரி தான் அந்த எட்ஜு வந்தோடனே நிறுத்திட்டு பீஸை வந்து திருப்பிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து இந்த பானெக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீழே வந்து அகண்டு இல்லை. இது நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அகண்டு வராது. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் பேக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே பானெக் ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து அகண்டு வராமல் இருக்கிறதுக்கு மேலே 3 இன்ச் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து 1/2 இன்ச்சு குறைச்சி 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ மேலே வச்சாலும் கீழே வந்து 1/2 இன்ச்சு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து வரும். கண்டிப்பாக இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.